மீன் வாங்க தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆள் நிற்கிறது. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அன்றைக்கி நாங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு வரும்போது மார்னிங் பார்த்திங்கன்னா பீச்சில் ஃபுல்லாக ஃபிஷ் இருந்தது. சரி, இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ் குழம்புனா, அதனால் சரி வாங்கிட்டு போகலான்னு கிளம்பினோம். ஆக்சுவலி எனக்கு ஓரளவுக்கு ஃபிஷ் பற்றி ஐடியா இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் எல்லாம் கிராமத்துலேருந்து நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் வரும், ஆற்று மீன் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் அப்படியே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கடல் மீன் பற்றியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்குவேன். ஆக்சுவலி நான் போகும்போது என்ன டிசைட் பண்ணிவிட்டு போனேன் அப்படின்னா, இவருக்கு சங்கரா மீன் குழம்பு பிடிக்கும். அதனால் சங்கரா மீனும் தேங்காய் பாறை இருந்தால் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சாராக்காக ப்ரான்ஸ் வாங்கணும்னு நினச்சேன். அப்புறம் எங்கள் மாமியார் வஞ்சரம் சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்காக வஞ்சரம். ஸோ எல்லாமே ஜஸ்ட் ஒரு 1/2 kg 1 kg அந்த மாதிரி ஒரு 1 or 2 டேஸில் நமக்கு அது தீந்துடணும். அந்த மாதிரி தான். ஏன்னா பழசு வச்சோம்னா இவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க யாரும். அதுக்காக நான் அப்படி டிசைட் பண்ணி தான் போனேன். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஃபிஷ்ஷு வாங்கும்போதே டிசைட் பண்ணியிருந்தேன். நாங்கள் கோவா போன போது அங்கே ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்டோம். ஸோ இந்த ரவா இருக்குது இல்லைங்களா, ஸோ ரவையை அந்த ஃபிஷ்ஷில் அப்படியே டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரியும் ஒரு வெரைட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தான் ஃபிஷ்ஷு கட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரான் வாங்கிட்டு, வஞ்சரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ வஞ்சரம் கொஞ்சம் வாங்கிட்டு, சங்கரா வாங்கிட்டு வந்தோம். தேங்காய் பாறை ஃப்ரைக்கு வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் மசாலா கொடுத்து ஃபிஷ் ஃப்ரை, கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சங்கரா மீன் போட்டு மீன் குழம்பு செஞ்சாச்சு. நான் ஃபிஷ் போட்ட குழம்பு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால நான் ஃபிஷ்ஷு போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குழம்பு எனக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிஷ் எடுத்து அதில் மசாலாலாம் போட்டுட்டு நம்ம ரவை இருக்குது இல்லைங்களா, ரவையில் டிப் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இதுதான் கோவாவில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில்டு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரவையில் டிப் பண்ணி செய்யலாம். எனிஹவ் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய தம்ப்நெயில் பார்த்துட்டு எல்லோரும் உள்ளே வந்திருப்பீங்க, இந்த ஃபோட்டோவில் இவ்வளோ அழகாக ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்குறாங்களேன்னு சொல்லிட்டு. நானும் அப்படி தாங்க வரும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வரலை. நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் அவுட்புட் இப்படி தாங்க இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி இந்த கோவா ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க.